அதுக்கே நிறைய போராட்டத்தை ஃபேஸ் பண்ணி இப்போ தான் வந்து உட்காந்துருக்கோம். அதில் 12 வேற குரு வராராம்மா. ஏற்கனவே செலவு சொல்ல முடியல. நானே என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கேன். இல்லை நீங்கள் வேற குரு பயிற்சின்னு வேற வந்துட்டீங்க. சரி சொல்லுங்க அப்படின்னு தானே பார்க்க வந்திருக்கீங்க. 12ஆம் இடத்துல குரு இருக்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி குரு 12ஆம் இடத்தில் அமர்தல் அப்படின்றது நியூ பிகினிங்காக ஸ்டார்ட் பண்ணும். ஒன்று முடிஞ்சு ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய இடம் தான் 12ஆம் இடம். குரு அமர்ற இடம் வந்து பார்க்குற இடம்னு ஒன்று இருக்குல்ல, அது ஆல்மோஸ்ட் உங்களுடைய 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்வை செய்ய போகிறார். 4ஆம் இடம் தான் சுயம் சார்ந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள், படிப்பு. நிறைய பேருக்கு மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிகழும். குடும்பம் அப்படின்னு சொன்னால் அது 4ஆம் இடம். சொந்த பந்தம் அப்படின்னா அது 4ஆம் இடம். குடும்பமாக சேர்ந்து பண்ணக்கூடிய தொழில் எல்லாம் 4ஆம் இடம். அப்போ இதெல்லாம் இந்த தடவை நிகழ காத்திருக்கிறது யாருக்கு? சிம்ம ராசிக்காரர்கள். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் வழுக்க போயிடும். தொழிலில் இருந்த நெகட்டிவிட்டி வெளில வரப்போகுது. ஏன்டா இங்கே வேலை பார்க்குறோன்ற அளவுக்கு ஒரு வருஷமாக கேது உங்களை பாடாக படுத்தியிருப்பார். இந்த தடவை அதுலேருந்து ஒரு பெரிய விமோச்சனம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு புதிய இடமாற்றம், வேலை மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். ஒரு மாதிரி அங்காய்ப்பாக இருந்தது, ஒரு மாதிரி அப்படியே ஏதோ போயிட்டு இருந்த அமைப்பு வெள்ளையே சொல்ல முடியல, ஆனால் என்னால் மட்டும் உணர முடியுதுன்ற மாதிரி இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்துல குரு ஆகிறது அப்படின்றதே வந்து வெளிநாட்டு வாழ்வியலை சொல்கிறது. யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களோ இந்த தடவை போவீங்க. இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கே வருவீங்க. 2ல் ஏதோ ஒன்று நடக்கும். குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போதே அப்படி தான், ஆனால் ஒரு சினாரியோ கிரியேட் ஆகும்.